அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்க. ஒரு வழியா அவனுங்கெல்லாம் போய் தொலைஞ்சானுங்க. காலையில இருந்து என்ன அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் இவரை சொல்லணும். அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, தயவு செஞ்சு எதுக்காகவும் அந்த பரம முன்னாடி போய் நிக்காதீங்க. போதும்பா, இந்த ஒரு நாள்லயே கோவில் மாதிரி வச்சிருந்த வீட்டை சீட்டாடுற கிளப் மாதிரி ஆக்கிட்டான். சரிம்மா. இருந்த டென்ஷன்ல நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியல. பசிக்குது, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாமா. விருந்து வச்சுட்டா போகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிக்க அடியால கொண்டு வச்சிருப்ப. ஏண்டா என் அப்பாவை விடுங்க. கொடுக்க வேண்டிய கடனை கேட்டா ஆளை வச்சு அடிப்பியா? சண்முகம், என் அப்பாவை விடுங்க ப்ளீஸ். சண்முகம் சொன்னா கேளு, அவரை விட்டுருப்பா. அவர் ஓட முடியாது. ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துடுறானே, என்ன குடும்பம்டா இது. என்ன இளமதி, என்ன ஆச்சு? இங்க பாரு நர்மதா, திரும்பவும் வந்து கலாட்டா பண்றாரு. என்னங்க இது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. விடுப்பா. ஏய், உனக்கு எதுக்குடி தேவையில்லாத வேலை? வாடி. நீங்க கையெடு. என்ன அடிக்க அந்த ரவுடிக்கு பணத்தை கொடுத்துருக்கியே, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? ஐயோ, நான் அவனுக்கு எந்த பணமும் கொடுக்கல. அவன் என்ன ஃப்ரீ சர்வீஸா பண்றான்? வரமனை பத்தி எனக்கு தெரியாது. பணம் கொடுக்காம அவன் நிழல் கூட சம்பவ இடத்துக்கு வராது. என்கிட்டே நீ கதை விடுறியா? இல்ல. டேய், வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியில போடுங்கடா. சரிங்கண்ணா. இன்னைக்கு இவங்க எல்லாரையும் ரோட்ல நிக்க வச்சாதான் இவங்க புத்தி வரும். சொல்றத கேளு. வேண்டாம்ப்பா, சீக்கிரம் போடா. விட்டுடுங்க சண்முகம், விட்டுருப்பா. சொன்னா கேளு. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன சண்முகம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இது உனக்கு அநியாயமா தெரியலையா? என்ன நடந்தாலும் எல்லா செலவையும் நீங்க பண்ணுவீங்க. உங்க வீட்டுல எந்த விசேஷமும் நிக்காது. ஆனா எனக்கு மட்டும் பணத்தை கொடுக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? என் பொண்ணுதான் வட்டியை கரெக்டா கொடுத்துட்டு வரான்ல. உன் பொண்ணு வாழ்க்கை பூரா வட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்தா அசல யாரா தருவா? இதுக்கு மேல நீங்க பண்ற கலாட்டாவெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. முதல்ல எங்க அப்பா மேல இருந்து கையெடுங்க. அவர் மேல கைய வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரைட்ஸ பத்தி நீ பேசுறியா? அப்ப பணத்தை கொடுக்க வேண்டியதானே? நான் என்ன தர மாட்டேன் நான் சொல்றேன். இருந்தா கொடுத்துருக்க போறேன். இல்லாத குறைக்கு தானே உங்ககிட்ட எல்லாம் கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம். அதுக்காக நீங்க எங்க வீடேறி வந்து இப்படி கலாட்டா பண்ணி பொருள் எல்லாம் எடுத்து வெளியில போடுவீங்களா? அப்படி தாண்டி பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ண. ஐயோ, பரம போன் எடுக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது. உடனே ரிஷி சாருக்கு போன் பண்ணுங்க. நானும் அவரை தொல்லை பண்ண வேணான்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த. இவங்க ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கம்மா.
இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம். பண்ணு பண்ணு, ஃபோன் பண்ணு. ஆத்தல பரம ஃபயர் மாதிரி நிக்கிறான்டா. டேய் அவன்கிட்ட வாங்கின அடியை மறக்க முடியுமா? என்னங்கடா ஒரே நாள்ல வாங்கின அடியை மறந்துட்டீங்க போல. ஆமா, அந்த கட்டு போட்டவன் எங்க? அண்ணே அவன் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறானே. அவன் எஞ்சி வர்றதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்கண்ணே. டேய் இப்ப நான் செம்ம மூட்ல இருக்கேன். இப்ப என்கிட்ட அடி வாங்குறவனுக்கெல்லாம் 6 மாசமாவது லீவ் கிடைக்கும். ஏன் 1 வருஷத்தோட சம்பளத்தோட சேர்த்து லீவ் கிடைக்கும். என்ன ஒரு காட்டு காட்டவா? அப்படி சொல்றா என் மாப்பிள. டேய் இந்த பொருள் எல்லாம் எடுத்த இடத்துல போய் வச்சிடலாம்டா. சண்முகம் கொடுக்குற காசுக்கு இவங்ககிட்ட அடி வாங்கி சாக முடியாது. டேய் ஆமாடா, அவன் அடிச்சானா நம்ம வாழ்நாள் பூரா எதிர்க்க முடியாதுடா. டேய் வாங்கடா. சரிடா, போடா போடா. என்ன எல்லா பொருளையும் மறுபடியும் உள்ள கொண்டு வந்து வைக்கிறானுங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா பொருளையும் கொண்டு வந்து திரும்ப வைக்கிறீங்க. அண்ணே அது வந்து அண்ணா அது வந்து வெளியில. டேய் என்னடா வெளியில? ஏன்டா அப்படி வளர்ற? என்னடா நடக்குது? நீயே வந்து பாருண்ணே.